நவ கிரகங்கள்ல ராகுவோட திசா புத்தியிலையும் ராகுவோட திசையிலும் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில ஏமாற்றமே அதிகமா இருக்கு. நான் ரொம்ப நம்புறவங்க எல்லாம் என்ன ஏமாத்துறாங்கன்னு கவலைப்படுறவங்களா நீங்க? அப்ப நீங்க இந்த சிவனை வழிபடுங்க, உங்களுக்கு சீக்கிரமாவே இந்த நிலைமைகள்லாம் மாறும். சேலத்து வணக்கமுங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல கிரிவல பாதையில 4வது லிங்கமா நமக்கு காட்சி கொடுப்பவர் தான் நிருதி லிங்கம். இந்த கோவில் ராகு பகவானோட ஆதிக்கம் நிறைந்த கோவில். நலமன்னன் என்பவர் தன்னோட கர்மவினையால் ஏற்பட்ட பாவங்கள்ல இருந்து விடுபட இந்த நிருதி லிங்கத்தை தரிசிச்சு தன்னோட கர்மவினையா போக்கிக்கிட்டாருன்னு சொல்லப்படுது. பிளாக் மேஜிக்னு சொல்லப்படுற பில்லி சூனியம் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களால மோசமான விளைவுகளால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இந்த நிருதி லிங்கத்தை வழிபட்டா சீக்கிரமாவே அதெல்லாம் நல்லாயிடும் அப்படிங்கிறது இந்த கோவிலோட வரலாறு. கல்யாணம் ஆனவங்க முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச கர்ம வினையால குழந்தை இல்லாம போறவங்க இந்த நிருதி லிங்கத்தை வந்து வழிபட்டா குழந்தை பாக்கியம் சீக்கிரமாவே கிடைக்குமா. இந்த லிங்கம் பூதங்களை ஆளுற நிருதியால் நிறுவப்பட்டதா. ராகுவால நமக்கு ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வுன்னு